2026 தேர்தல் ரொம்ப ஒரு வித்தியாசமான தேர்தல் சொன்னா கோச்சுக்கோங்க. திமுக மதுப்பிரி மனித வள கொள்ளை எத்தனை பட்டியலின மக்கள் இன்னைக்கு லண்டன்ல அமெரிக்காவுக்கு நீங்க கணக்கு எடுத்து சொல்லுங்களேன். விஜயை கேட்டீங்கன்னா வாட் ப்ரோ மை ராங் புக்கும் இஸ்லாமுக்கும் சம்மந்தம் இல்லை. கதவு ஜன்னலை எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு 298 குடும்பங்கள் குடிக்கு அடிமையாயிருக்கிறது. அனைவருக்கும் அன்பான வணக்கம். மை தமிழுக்காக நான் உங்கள் சக்திவேல். இன்னைக்கு இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள் வந்திருக்காரு. அவரை பத்தி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலமாக மாநில விவசாய அணி தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில மிக திறன்பட செயல்பாட்டி கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், ஊடகத்துறையில ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய கட்சியில பணிகளை ஆற்றிக்கொண்டு வந்துட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு. அரசியல் சார்ந்த கேள்வி அவர்கிட்ட பல்வேறு கேள்வி நம்ம இருக்கிறது. அதை நீ கேட்க போறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரீசெண்டா மத்திய அரசால மசோதா இயற்றப்பட்ட வகுப்பு வரிய சட்டம், அது பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலத்திலேயே அதை எதிர்த்து எதிர்கட்சிகள் போராட்டம் ஆர்ப்பாட்டங்கிறது நிறைய போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த வகுப்பு வரி சட்டம் அவர்களுக்கும் சரி இவர்களுக்கும் சரி பாதகமா சாதகம்? அனைவருக்கும் வணக்கம். மை தமிழ் 24x7 அதனுடைய நிர்வாக ஆசிரியர் மரியாதைக்குரிய அண்ணன் ரத்னசாமி அவர்களுக்கும், அதே போல வெளியீட்டாளர் ஆசிரியர் சக்திவேல் ஆகிய உங்களுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கத்தோடு நான் தொடங்குகின்றேன். நீங்க வக்போர்டு குறித்து கேட்டீங்க. வக்போர்டு மட்டுமல்ல, தேசிய மும்மொழி கொள்கை, மறுசீரமைப்பு, ஆர்டிகல் 370, அதே மாதிரி தேசிய குடியுரிமை சட்டம், தேசிய குடியுரிமை பதிவேடு, அணை பாதுகாப்பு மசோதா, ஷாகர்மாலா, இப்படி 25க்கும் மேற்பட்ட சட்டங்களை, திட்டங்களை, மசோதாக்களை ஏற்க மறுத்து இருக்கிறது திராவிட மாடல் அரசு. இல்ல, திராவிட மாடல் மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சியில இருந்து அனைத்து எதிர்கட்சிகளுமே எதிர்த்துட்டு இருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கை எடுத்துட்டீங்கன்னா 80% இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு மாநிலம் ஏற்றுக்கொள்ளாத மாநிலம் எதுன்னா தமிழகம் தான். அதுக்கு அவங்க சொல்ற காரணம் ஹிந்தி திணிப்பு அப்படின்ட்டு. அப்பட்டமான பொய். ஹிந்தியை திணிச்சது இவங்க கூட்டணி ஆட்சியில் இவர்கள் தாங்கி பிடித்த திமுக தாங்கி பிடித்த காங்கிரஸ் அலையன்ஸ் தான் பண்ணினாங்க. அவங்கதான் ஹிந்தியை திணிச்சாங்க. நாங்க ஹிந்தியை திணிக்கல. 3வது மொழியாக நீங்கள் விரும்புகின்ற ஒரு மொழியை எடுத்து படியுங்கள் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு, இருமொழி கொள்கை இருக்குது தமிழ்நாட்டுல. அப்ப நீங்க ஆங்கிலத்தை படிக்க சொல்றீங்க, ஓகே. 2வது மொழியாக தமிழ் படிக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க, ஓகே, சரி. ஆங்கிலம் படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம். தமிழ்நாட்டுல 2.5 கோடி மக்கள் மாற்று மொழி பேசுகின்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது. இவர்கள் எல்லாம் 3வது மொழியாக தங்கள் தாய்மொழியை படிக்க வேண்டும் என்றால் அதற்கு வாய்ப்பு தர வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமா இல்லையா? வேண்டும். அதுதான் மும்மொழி கொள்கை. 3வது மொழியை நீங்கள் விருப்பமாக ஏதாவது ஒரு மொழியை எடுத்து படித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கறதா தேசிய மும்மொழி கொள்கை. 3வது மொழியை எடுத்து படித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றதா நீங்க சொல்றீங்க. ஆனா எதிர்கட்சி என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா, எடுத்து படிக்க சொன்னா பரவாயில்ல, கட்டாயப்படுத்தி திணிக்க கூடாது அப்படிங்க. முதல்ல இந்தி திணிப்புன்னு சொன்னீங்க, அப்புறம் கட்டாய திணிப்புன்னு சொல்றீங்க. நீங்க நடத்துற திமுக நடத்துற திமுக நிர்வாகிகள் நடத்துற அமைச்சர்கள் நடத்துற 3 மொழி 4 மொழி 5 மொழி எல்லாம் சொல்லி தரீங்களே, அரசு பள்ளி மாணவர்கள் தானே நீங்க படிக்க விட மாட்டேங்கிறீங்க. சோ அரசு பள்ளி மாணவர்கள் அறிவு பெற்றுவிடக் கூடாது, உங்களுடைய வாக்கு வங்கியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதான் உங்க நோக்கமா? நேற்று கூட நம்ம கவர்னர் கேட்டிருக்காரு, என்ன சொல்றாரு? பல்கலைக்கழகங்கள் கூட்டம் எதுக்கு போடுறோம்? பல்கலைக்கழகங்கள் அறிவு பெற வேண்டும். அரசு பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்கள் அரசு பல்கலைக்கழகங்களுக்கு போகிறப்போ போதிய அந்த வளர்ச்சி தேவை,
போதிய அறிவு புகட்டப்பட வேண்டும். ஆனால் ஸ்டாலின் அதை விரும்பவில்லை. அவர்களை தங்களுடைய வாழ்வாதாரம் இவர்களால் பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சத்துல அவர்கள் அறிவு பெற்றுவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கின்ற கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. சோ அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை மாணவர்கள் பயன்பெற்றுவிடக்கூடாது, அறிவு பெற்றுவிடக்கூடாது. அதுதான் நீட் எதிர்ப்பு. இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல 7.5% கொடுத்ததுக்கு அப்புறம் தருமபுரியில ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் டாக்டருங்க, விவசாய கூலி குடும்பம். அக்கா 2 தம்பிகளும் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில படிச்சுட்டு இருக்காங்க. இது நீட்டுனால சாத்தியம். ஒரு நரிக்குறவனுடைய பெண் இன்னைக்கு மருத்துவராக படித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி சாத்தியம்? நீட்டுனால சாத்தியம். உங்களுக்கு சிபிஎஸ்இல படிச்சவங்க நேரடியா வந்து எம்பிபிஎஸ்ல தேரணும். 1 கோடியே 2 கோடியே நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துக்கு அள்ளி கொடுக்கணும். கல்வியை நீங்கள் வியாபாரமாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள். அதான் நான் சொல்றேன். 3 விதமான கொள்ளை நடக்கிறது இங்க தமிழ்நாட்டுல. ஒன்று மனித வள கொள்ளை. எப்படி? டாஸ்மார்க் மூலமாக சாராயத்தை கொடுத்து மனித வளத்தை அழைச்சிட்டீங்க. அதுக்கு யாரு முன்னோடி? ஐயா கருணாநிதி அவர்கள். ராஜாஜி போய் கெஞ்சுறாரு, தயவு செய்து மதுவிலக்கு நீங்க எடுத்துட வேண்டாம். முடியாது என்று சொல்லிட்டு மதுவிலக்க எடுத்துட்டு மதுவை கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தாரு? மலிவு விலை மதுவை கொண்டு வந்தார். மலிவு விலை மது எது கொண்டு வந்தாங்க? எல்லாத்தையும் குடியேறாங்க. எல்லாரும் இன்னைக்கு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 30% மேல இன்னைக்கு குடியாரர்கள் தமிழ்நாட்டில், குடியாரர்கள் சொன்னா கோச்சுக்கோங்க திமுக, மது பிரியர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. பட் சட்டம் ஒழுங்கு, நடக்கின்ற கொலைகள், கொள்ளைகள், பாலியல் வன்கொடுமைகள், இதை விட உடல்நல கேடு யாருனால? கருணாநிதி அவர்கள் தூக்கி வச்ச அந்த மலிவு விலை மதுனால. ஐயோ டாஸ்மார்க் நான் கொண்டு வரல, ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. டாஸ்மார்க் கொண்டு வந்து அந்த பணம் அரசுக்கு போற மாதிரி பண்ணாங்க. நான் சொன்னதுல முதல்ல மனித வள கொள்ளை மது மூலமாக. 2வது அறிவு வள கொள்ளை, கல்வி கொள்ளை. அதான் மும்மொழி கொள்கையில சொல்றேன். ஏன் நீங்க வந்து 3 மொழியை வேண்டாங்கிறீங்க? அரசு பள்ளி மாணவர்கள் 3 மொழியை படித்து விட்டால், சார் நீங்க இத்தனை பேர் ஃபாரின் போயிருக்காங்களா சார்? எத்தனை பட்டியலத்தில் மாணவர்கள், அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் இன்னைக்கு வெளிநாடு போயிருக்கிறாங்க? சொல்லுங்க, எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பட்டியல் நீங்க வந்து சமூக ரீதி சமத்துவம் சொல்றீங்கல்ல, எத்தனை பட்டியல மக்கள் இன்னைக்கு லண்டன்ல அமெரிக்காவுக்கு நீங்க கணக்கு எடுத்து சொல்லுங்களேன். இல்ல, ஏன்னா உங்க வாக்கு வங்கிக்கு அவர்கள் இன்னும் அப்படியே வச்சுட்டு இருக்கிறீங்க. அதுதான் நிலைமை. சாராயத்தை குடித்து அந்த சமுதாயத்தை கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டீங்க. தருமபுரியில ஒரு வில்லேஜ்ல, ஒரு கிராமத்துல 300 குடும்பங்கள்ல 298 குடும்பங்கள் குடிக்கு அடிமையாயிருக்கிறது. அங்க 65 பெண்கள், இளம் பெண்கள் விதவியா இருக்கிறாங்க. என்ன சார் நடத்துறீங்க அரசு? நீங்க ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி நாங்க வந்து ஐயோ இளம் பெண்கள் விதவிகள் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது, மதுவிலக்கை கொண்டு வருவோம் நீங்க சொன்னீங்கல்ல. நீங்க வந்து FL1, FL2, FL3 எத்தனை சாராயத்தை எல்லாரையும் அடிப்பொடிகள் இருந்து அத்தனை பேரும் குடிக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்களே. ஏன்னா பணம் அது அரசு கஜனாக்கு போறது இல்ல, உங்களுடைய வாக்கு வங்கி அரசுக்கு, உங்கள் குடும்பம் அரசாள்வதற்காக நீங்கள் அந்த நிதியை பயன்படுத்துகிறீர்கள். அதனாலதான் சொல்றேன், கல்வி கொள்கையில நீங்க அந்த மாணவர்களை படிக்க விடாமல் தடுப்பது என்பது அறிவு கொள்ளை. மாணவர்களே அறிவு கொள்ளை அடிக்கிறீங்க. மனித வள கொள்ளை, அறிவு கொள்ளை. 3வது கனிம வள கொள்ளை. இந்த மண்ணுக்கு ஆதாரமா இருக்குதே கல், மண், மணல், எதை விட்டு வச்சீங்க நீங்க? இன்னைக்கு கேரளாவில் நீங்க ஒரு சட்டி மண் அலன்னீங்கன்னா, மணல் அலன்னீங்கன்னா குண்டர்ஸ்ல போட்டுருவாங்க. இங்க நீங்க ஒரு லோடு மண் அலன்னா கூட வெறும் 1000 ரூபாய் கொடுத்தா போதும், கரூர் குரூப்புக்கு அனுப்பிச்சுட்டுருவாங்க. இங்கிருந்து கேரளாவுக்கும், இங்கிருந்து கர்நாடகாவுக்கும், இங்கிருந்து ஆந்திராவுக்கும் ஜல்லி மணல் எல்லாத்தையும் மொத்தம் அனுப்பிச்சு வைக்கிறீங்களே, அந்த பணம் எங்க போகுது? 80,000 கோடி ரூபாய் மொத்தமாக கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? அங்கிருந்து திரும்பி என்ன வருது தெரியுங்களா? புற்றுநோய் கழிவுகள்ங்க. நீங்க எடுக்கிற கல்ல, அந்த குழிய மூடுறதுக்கு வர்ற ஐட்டம் என்ன தெரியுங்களா? புற்றுநோய் கழிவுகள் மருத்துவமனையில் இருந்து. கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல கேக்குறதுங்க? எந்த நெஞ்சுரம் கொண்டவன் மனசாட்சி உள்ள ஒரு முதல்வர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாரா? நான் தான் கேக்குறேன்.
எவ்வளவு மோசமான செயல் இது, எவ்வளவு இழிவான செயல் இது. அதோட கொடுமைங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. சமீபத்துல திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல, ஈரோட்ல 1000க்கும் மேற்பட்ட ஆடுகள் கடித்து குதிரப்பட்டன. ஆடு மாடு ஆடுகள். விவசாயிகளுக்கு இன்னைக்கு விவசாயம் செய்ய முடியலைங்க. ஏன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முழுமையாக அது வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்டு விவசாய கூலிகள் வேலைக்கு வர்றது இல்லைங்க. இன்னைக்கு விவசாயமே தன்னால் மூன்ற வேலையை செஞ்சு அவன் காலை ஓட்டிட்டு இருக்கான், விவசாயம் செய்யறான். அதுல அவனுக்கு எளிமையா இருக்கிற விஷயம் தென்னை மரம். சரிங்களா? அதுக்கும் நோய் வந்துருச்சு. 2வது விஷயம் என்ன, ஆடு வச்சு பொழைச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஆடு வித்தா, இதை பக்ரீதுக்கு விற்பாங்க, இதை பொங்கலுக்கு ஆடு விற்கலாம், பண்டிகை எல்லாத்துக்கும் தீபாவளிக்கு ஆடு போகும், ஞாயிற்றுக்கிழமை ஆடு விற்கணும், ஆடு வளர்த்துறாங்க. கூட்டமாங்க பெருநாய்க்கள் ஆடுகளை கொன்று குவிக்குது. இப்ப சமீபத்துல 1000 ஆடுகளுக்கு மேல காலி ஆயிடுச்சு. விவசாயிகள் போராடுறாங்க, என்ன கேக்குறாங்க, ஐயா என் ஆடு செத்து போச்சு, எனக்கு பணம் கொடுங்க. காவல்துறை விவசாயிகளை அடித்து தூக்கி சென்று மண்டபத்தில் அடைக்கிறாங்க. இல்ல, அந்த வெறிநாய்கள் கடிக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகளை மாநகராட்சி, நகராட்சி போன்ற பகுதிகளில் அரசு மூலியமா எடுத்துட்டு இருக்காங்க. என்ன எடுத்துருவீங்க? அதாவதுங்க இன உற்பத்தி இல்லாம இருக்கிறதுக்காக குடும்ப கட்டுப்பாடுகள் ஒண்ணு பண்றாங்க. நாய்க்கு குடும்ப கட்டுப்பாடு, அதிகப்படியாக தெரு நாய்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க, சீஸ் பண்ணி கொண்டு வந்துடுறாங்கிறது. இந்த 2 விஷயமும் திருப்பூர் மாநகராட்சி கூட நடந்துட்டு இருக்கு. அது காலப்படையில குறைஞ்சிரும். நீங்க சொல்ற மாதிரி ஆடு மாடை கடிச்ச நாய்கள்ங்கிறது உண்மைதான். அது சில விவசாயிகளை பாதிக்கப்பட்டதும் நாங்க பார்த்திருக்கோம். ஆனா அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்கிறது உண்மைதான். சக்திவேல் சார், குடும்ப கட்டுப்பாடுக்கு 1000 கோடிக்கு மேல மத்திய அரசு நிதி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? சரி, நீங்க குடும்ப கட்டுப்பாடு ஒழுங்கா பண்றீங்களான்னு யார்கிட்ட கேட்பீங்க? சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறையிலையும் அதை நிர்வாகம். நாய்கிட்ட கேட்க முடியாதுல்ல சார். நாய்கிட்ட கேட்க அப்புறம் குட்டி பேருக்குது, குட்டி போட நாய்ட்டு கேட்கணும், உனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்களா இல்லையா? சார் 15 லட்சம் நாய் சார் தமிழ்நாட்டுல. கடந்த 3 ஆண்டுகள் நாயால் கடிபட்டவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா? 8.2 லட்சம் பேருங்க. நாயால் கடிபட்டவர்கள் 8.2 லட்சம் பேருங்க. ரேபிஸ் செத்து போனவங்க 24 பேருங்க. டெய்லியும் 10 பேர் நாயில கடிபடுறானுங்க. குழந்தை தனியா போச்சுன்னா சுத்தி வடிச்சு போட்டு தள்ளிடுது. இது நடக்கிற விஷயம்ங்க. எங்க இருக்குதுங்க? நீங்க ஒரு பக்கம் டெரரிசம், ஒரு பக்கம் கொலை, ஒரு பக்கம் கொள்ளை, ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமை, ஒரு பக்கம் தெருநாய்கள் விவசாயிகளுடைய ஆட்டை நீங்க வளர்த்த முடியல. அதை தட்டி கேட்டா ஆட்டு மாட்டை பட்டியல் அடிக்கிற மாதிரி கொண்டு விவசாயிகள் அடிக்கிறீங்க மண்டபத்துல. ஓகே, இப்போ டெரரிஸ்டம்னு ஒன்று சொன்னீங்க இல்லைங்களா? இப்ப ரீசெண்டா காஷ்மீர்ல நடந்தது உங்களுக்கு தெரியாம இருக்காது. அதுல எந்த மாதிரியான நிலைப்பாடு பாரதிய ஜனதா எடுத்திருக்கீங்க? என்ன அடுத்த கட்ட முயற்சி எடுத்திருக்காங்க? எந்த இயக்கம் அதை பொறுப்பு ஏற்றிருக்கா? ஒரு இயக்கம் பொறுப்பு ஏற்றிச்சு, மறுபடியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட தகவல் வந்துச்சு. சுற்றுப்பயணத்தை கேன்சல் பண்ணி சவுதியில இருந்து பிரதமர் ஒரு கண்கலங்கத்தோட வந்தாருங்கிறத நாங்கெல்லாம் பார்த்தோம். அது ஓகே. ஆனா இது 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 எந்த நோக்கத்தை போயிட்டு இருக்கு? இது மத்திய அரசு கையில தானே சார். 2014க்கு முன்னாடி டெய்லியும் பேப்பர் திறந்தீங்கன்னா சின்ன பெட்டி செய்தியா, இன்று 5 பேர் படுகொலை, 8 பேர் சுட்டுக்கொலை, டெய்லியும் செய்தி வரும். 68 கொடுமையான தாக்குதல்கள், துப்பாக்கி சூடுகள், ராணுவம் காஷ்மீருக்குள்ள அங்கே இங்கே நடந்துகிட்டு தான் இருக்கும். சாமான வாங்கறதுக்கு மக்கள் வெளியே வருவாங்க. பள்ளிகள்ல குழந்தைகள் கூட ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. கொடியேற்றம் கிடையாது, மொஹரம் பண்டிகை கொண்டாட்டம் கிடையாது, இஸ்லாமியர்கள் கொண்டாட முடியாது. ராணுவம் போச்சுன்னா கல் எடுத்து அடிப்பாங்க. இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தது. ஆர்டிகல் 370 அந்த மாநில அரசுக்கு முழு அங்கீகாரம். பணம் கொடுத்தா நீ என்ன வேணா செஞ்சுக்கலாம். அந்த பணம் எங்க போச்சு தெரியுங்களா? அங்கிருந்து அப்படியே அந்த முதலமைச்சர்கள் கையில் கட்டுப்பாட்டோட பாகிஸ்தானுக்கு போச்சு. அந்த பணம் பாகிஸ்தான்ல இருந்து ஆயுதமா வந்துச்சு. 10 வரைக்கும் 500 ரூபாய் நோட்டு டிமானிட்டரைசேஷன் சொன்னாங்க இல்லைங்களா சார்? கருப்பு பண ஒழிப்பு. நீங்க தான் சொன்னீங்க. ஆமா, சொன்னோம் இல்லைங்களா? இன்னைக்கு அங்க கல் எறிதல் குறைஞ்சிருக்கிறது காரணம் என்னன்னா, அந்த 500 ரூபாய் நோட்டு முழுமையாக அபாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் கள்ள நோட்டு புழக்கம் நின்று போச்சுங்க. சரி, இன்னைக்கு 370 ஆர்டிகல் நீக்கினதுக்கு அப்புறம் ஒரு ராணுவ வீரர்கள் ஜம்மு காஷ்மீர்ல பாதுகாப்புக்கு இல்லைங்க.
நம்ப முடிகிறதா அவங்களால? சரி, ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 2,14,00,000 பேரு கடந்த 6-7 ஆண்டுகள்ல சுற்றுலா பயணிகள் போயிட்டு வந்திருக்கிறாங்க. நீங்க ஒரு படம் எம்ஜிஆர் வந்திருப்பாரு, என்ன படம் அது? நாகேஷ் கூட அங்க காஷ்மீர்ல ஒரு வீட்டை வாடகை விட்டுருவாரு, அன்பேவா. அன்பேவால. அந்த அன்பேவா இங்கு திரும்பி இருக்கிறது, உண்மையிலேயே திரும்பி இருக்கிறது. எப்படி? எந்த சார் ஒண்ணும் இல்ல சார், ஆர்டிகல் 370 நீக்கணும், நேரடியா கவர்னர் ஆட்சியம் கொண்டு வந்தோம், யுனைடெட் டெரிட்டரியா மாத்தணும், மத்திய அரசு கண்ட்ரோல் யுனைடெட் கரெக்டா மாத்தினதுக்கு அப்புறம் சில ப்ராப்ளங்கள் காஷ்மீர்ல இல்லங்கிறத ஏத்துக்கிறோம். ஆனா இப்ப நடந்திருக்கிற பிரச்சனை நாட்டையே ஒழுக்கக்கூடிய ஒரு. எப்படி நடந்திருக்கு சார்? மறுபடியும் தேர்தல் நடந்து சார், ஜனநாயக ரீதியான தேர்தல் சார், அதுல 25% ஓட்டு தனிச்சு நின்று பிஜேபி வாங்குச்சுங்க, தனிச்சு நின்று பிஜேபி வாங்குச்சுங்க. இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க பிஜேபிக்கு. வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அங்க உமர் அப்துல்லா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் கண்ட்ரோல் பொதுவா அங்க பொறுத்த வரைக்கும் லெப்டினன்ட் கவர்னர் கண்ட்ரோல் இருக்கும், முதலமைச்சரோட கலந்துக்குவாங்க. இப்ப கூட டிரான்ஸ்பர் பண்றதெல்லாம் யாருன்னா, அபிஷியல் டிரான்ஸ்பர் பண்றது முதலமைச்சர் தான் பண்றாரு, இப்ப பண்றாரு. இப்ப நீங்க இந்த டெரர் அட்டாக்னு சொன்னீங்க இல்லையா, இந்த அட்டாக் நடந்தது எனக்கு தெரிய இந்த 6-7 வருஷத்துக்கு அப்புறம் பொதுமக்களை கோழைத்தனமாக துப்பாக்கியில சுட்டுக் கொள்றது முதல் முறைங்க. ஏன்னா அந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சுங்களா பகல்காம், 20ஆம் தேதி திறக்கிறாங்க சுற்றுலா பயணிகளுக்கு, 22ஆம் தேதி துப்பாக்கி சூடு நடக்குது, 20ஆம் தேதி அந்த நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் திறந்த உடனேயே ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் போடணும். ஏன்னா டூரிசம் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் தி ஜேகே, தமிழ்நாடு, அதாவது ஜம்மு காஷ்மீர் அரசோட கண்ட்ரோல் இருக்குது. பிடிஓ மாவட்ட ஆட்சியர் எல்லாம் போட்டு முறைப்படி சிஆர்பிஎஃப்க்கும் ஜேகே போலீஸ்க்கும் ராணுவத்துக்கும் தெரிவிச்சு, இது மாதிரி நாங்க சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க போறோம், பாதுகாப்பு கொடுங்க கேட்டிருக்கோம். அதை செய்யல. ஒண்ணு. ரெண்டாவது, இட் இஸ் வெரி அன்எக்ஸ்பெக்டடுங்க, திட்டமிட்டதுங்க. இன்னொன்னு, எங்களுக்கு ராணுவம் வேண்டாம், ராணுவம் இருந்தால் எங்களுடைய சுற்றுலா பாதிக்கப்படுகிறது என்று காஷ்மீர் மக்கள் வேண்டுகோள் வைத்தார்கள். அதனாலதான் ஜேகே போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறோம். வேற பார்டர்ல இருந்து வந்தோ அல்லது வேற இடத்துல உள்ள ஊடுருவதோ அதை ராணுவம் பார்த்துக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ராணுவ உடையோடு ஒருத்தர் தாக்குதல் நடத்துறப்போ திட்டமிட்ட ஒரு செயல். நிச்சயமா உளவுத்துறைக்கு பொறுப்பு இருக்கிறது, அது மாநில அரசுக்கும் இருக்கிறது, மத்திய அரசுக்கும் இருக்கிறது. ஆனா ஐயோ 68 நிகழ்வுகள் காஷ்மீர்ல நடந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில. அப்பெல்லாம் வாய்மூடி மௌனியாக இருந்தவர்கள் 7-8 வருஷத்துல சுதந்திர பூமியாக, அமைதியான பூமியாக, தேசிய கீதம் பாடக்கூடிய பூமியாக இன்னைக்கு காஷ்மீர் மாறி இருக்கிறது, இந்தியாவோடு இணைந்திருக்கிறது. நீங்க அங்க போயிட்டு ஐயோ நடந்துருச்சு, வேதனை தாங்க, எங்களுக்கும் வேதனை தான், எல்லாத்துக்கும் வேதனை தான். ஆனா இதுக்கு என்ன சொல்யூஷன்? மோடி அறிவிச்சாருல்ல, பாகிஸ்தான் எல்லாமே பாருங்க, உடனடியே தண்ணி கட் பண்ணியாச்சு, சிந்து நதியை கட் பண்ணியாச்சு. இப்ப இந்த சிந்து நதின்னு சொன்னீங்க ஒரு ஞாபகத்துக்கு வருதுன்னா, இப்ப சிந்து நதியை கிட்டத்தட்ட ஜவஹர்லால் நேரு காலத்துல போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். நதி பிரச்சனையில மட்டும் எப்பவுமே இரு நாடுகள் பிரச்சனை வந்தா அந்த ஒரு பிரச்சனை பெருசா பூதாகரமா வெடிக்கும், அது போருக்கு கூட வழிவகுங்கிறது ஒரு உங்களை போட நபர்களுக்கு தெரியாம. இப்ப ஜவஹர்லால் நேரு காலத்துல போடப்பட்ட ஒப்பந்தம் இப்ப இருக்கிற கவர்மெண்ட்னால கேன்சல் செய்யப்பட்டா, இது அடுத்த கட்டமா வேற மாதிரியான விபரீதத்துல தானே போய் முடியும். இருந்தா சார் என்ன விபரீதம் சார் இப்ப நடந்திருக்கு? இது நதிநீர் கொடுத்து கூட நடந்துதான் இருக்கு, நடந்துட்டு தான் இருக்கு சார். நாம என்ன சொல்றோம், பாகிஸ்தானுக்கு ஆரம்பத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கை நீட்டி நட்புறவோடு இருந்தோம் சார். நாம இல்ல, அவங்களுக்கு சில மாவட்டங்கள்ல, இஸ்லாமாபாத் உள்பட சில மாவட்டங்கள்ல குடிநீர் ஆதாரம், விவசாய ஆதாரம்னா அந்த சிந்து நதி தான். அது எல்லாத்துக்குமே தெரியுமா சார்? பாகிஸ்தான் கிரீன் இனிஷியேட்டிவ் ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க தெரியுமா? இந்த நதியை அப்படியே மடமாற்றம் கொண்டு போய் 2 லட்சம் ஏக்கர்ல கார்பரேட்டுக்கு விவசாயம் பண்றாங்க.
எந்த விவசாயத்துக்கு தண்ணி தேவையோ அந்த விவசாயத்துக்கு போக போறது இல்ல. 3 லட்சம் விவசாயிகள் அங்க போராடிட்டு இருக்காங்க. உங்க தரப்புல வந்து பாகிஸ்தான் கார்பரேட்டுக்கு வழி மடையை திருப்புறாங்கன்னு சொல்றீங்க. இவங்க தரப்புல என்ன அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னாக்கா, அம்பானிக்கு அங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர் கொடுத்து அதுல தண்ணியை வெளியேற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். நண்பரே, காவிரி தண்ணியை வாங்கி தர முடியாதவங்க, முல்லை பெரியார் அணை தண்ணியை சரி பண்ண முடியாதவங்க, பாலாறு தண்ணியை வாங்கி கொடுக்க முடியாதுங்க. உங்களுக்கு இருக்கு சார் பாகிஸ்தானை பத்தி கவலை? நீங்க முதல்ல இந்திய மக்களை பத்தி கவலைப்படுங்க சார். நீங்க அந்த நதி பிரச்சனை விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தானே இந்த ப்ராப்ளம் வருது. ஆமாங்க, நாம ஒரு தீர்வு கொடுத்தாங்கல்ல, 18 உயிர் ஒண்ணு பாத்துக்குங்க. இல்ல இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் முடிவு எடுத்திருக்கோம். நாம இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் முடிவு எடுத்திருக்கிறோம். அதாவதுங்க அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய ராணுவ பலம் காங்கிரஸ் ஆட்சி மாதிரி கிடையாதுங்க. ஐயோ கைகட்டி நடக்கிற ஆட்சி கிடையாது. ஒரு தீவிரவாதி உள்ள வந்தான்னா உடனே டெல்லிக்கு போன் போட்டு ஒரு தீவிரவாதி உள்ள வந்துட்டாங்க, சுடலாமா வேண்டாமா அப்படின்னு அனுமதி கேட்கிற ராணுவம் கிடையாது. சரிங்களா? ராணுவத்திற்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ள தீவிரவாதி கால் வச்சான்னா செத்து போனதா கீழே விழுகும். அதுதான் மோடி அரசுங்க. இன்னைக்கு மோடி அரசு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இங்கிலீஷ்ல வார்னு அறிவிச்சிருக்காரு. உலகத்துக்கு ஒன்ன சொல்ல வராரு, இந்தியா மீது, இந்திய மக்கள் மீது, இந்திய குடிமக்கள் மீது நீ கை வச்சனா மகனை நீ முடிஞ்சடா. இதுதான் செய்தி. பாகிஸ்தான் நாடே இல்லைங்க, டெரரிஸ்ட் கண்ட்ரி. இன்னைக்கு பாகிஸ்தான் 3ஆ பிரிப்பது உங்களுக்கு தெரியுங்களா? பலுச்சிஸ்தான்ல ஏற்கனவே கலவரம் ஆரம்பிச்சாச்சு, இன்னொரு நாடும் பிரிய போகுதுங்க. பாகிஸ்தானாவே இல்ல, ராணுவ ஆட்சி, அங்க மக்களாட்சியே கிடையாதுங்க. டெரரிஸ்ட தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்ற அரசாக அங்க மாறிடுச்சுங்க. பாகிஸ்தான் ஒரு நாடே அல்லங்க. நீங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. எப்படி ஆப்கானிஸ்தானோ, எப்படி பாகிஸ்தானோ, எப்படி பங்களாதேஷ் தற்பொழுது தீவிரவாதத்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறதோ, இந்துக்களை தாக்குகின்றதோ, அவங்க நோக்கம் என்ன தெரியுங்களா? இந்தியா மாபெரும் வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று அந்த அமைச்சர் சொல்றாருல்ல, பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? நாங்க 30 வருஷமா தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறோம், தீவிரவாதிகளை வளர்த்து விடுறோம், அது காரணம் மேற்கத்திய நாடுகள். நமக்கு அறிவில்லை அப்படின்னு யாரு சொல்றாங்க? அவர் நேற்று பாகிஸ்தான் அமைச்சர் அவரே ஒத்துட்டாரு. நான் ஒத்துக்கொள்ளுறேன்ட்டார், நாங்க தான் ஊக்குவிக்கிறேன்ட்டாரு. நான் அத்தனை 30 வருஷம் சொல்லிட்டு இருந்தோம். நீ செஞ்சேன்னா பனிஷ்மெண்ட் உனக்கு தானே. அதனால இதுல தயவு செய்து திருமாவளவன் போடுறவங்க எல்லாம் பேசுறது மிக மோசமான வாக்கு வங்கி அரசியலுங்க. அதாவதுங்க, அவன் அங்கிருந்து உள்ளாடைய கழட்டு சொல்லி நீ எந்த மதம் என்று கேட்டு துப்பாக்கியில சுட்டுக் கொள்றான். ஹிந்துக்களா என்று பார்த்து சுட்டுக் கொள்றான். சரிங்களா? எதுக்கு தெரியுங்களா? எதுக்கு தெரியுமா? இங்க அந்த பிரச்சனை பெரிதாகணும், இந்துக்களும் முஸ்லிம்களும் சண்டை போட்டு. சரிங்களா? அவன் செய்யறது ஹார்டு கோர் தீவிரவாதம்ங்க. இங்க நீங்க சைவம் வைணவம். ஓகே, இப்போ அடுத்து ஒண்ணு பாத்தீங்கன்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு சொல்லிட்டு ஒரு மத்திய அரசாங்க மசோதா கொண்டு வந்திருக்கு. இப்ப அது ஆக்சுவலா சில பேர் எதிர்கட்சிகள் சொல்லப்படுறாங்க என்னன்னா, தமிழகத்துக்கும் தென் மாநிலத்துக்கும் அதனால பாதிப்பு உண்டு அப்படிங்கறத ஒரு ஆணித்தனமா சொல்றாங்க. பிஜேபி சார்ந்த சில தலைவர்கள் இதே இடத்துல பேட்டி கொடுக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையும் தமிழகத்துக்கும் தென் மாநிலத்துக்கும் பாதிப்பு வராது அப்படின்னு சொல்றாங்க. வரும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொண்டு சொல்றாங்க. ஆக்சுவலா நான் கேட்கறது உங்ககிட்ட, இதனால தமிழகத்துக்கும் தென் மாநிலத்துக்கும் பாதிப்பு வருமா வராது? சார், நான் பிஜேபி இருக்கேன், எனக்கு எம்பியான ஆசை இருக்குமா இருக்காது? கண்டிப்பா இருக்குமா இருக்காது? கண்டிப்பா. சரி, நான் ஆசைப்பட்டு என் ஆளுகள் இருக்கும்ல, கண்டிப்பா என்னுடைய தொண்டர்கள் இருக்கும்ல, என்னுடைய ஃபாலோவர்ஸ் இருக்கும்ல. எதுக்கு சார் தமிழ்நாட்டுல சீட்டு குறையணும்? நான் எப்படி விடுவேன்? எப்படி பாஜக அனுமதிக்கும்? எப்படி அனுமதிக்கும்? அமித்ஷா தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? புரோரேட்டா அடிப்படையில, விகிதாச்சார அடிப்படையில சீட் ஒதுக்கப்படும். 550 வாக்குறுதிகளை கொடுத்தீங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீங்க நிறைவேற்ற முடியல இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு எல்லாம் ஆசிரியர்கள் ஜக்டோஜி எல்லாம் கொதிச்சு போய் கிடக்குறாங்க. நீங்க கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியல. நெல்லுக்கு குண்டாலுக்கு பணம் சொன்னீங்க, கரும்புக்கு இவ்வளவு 4000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க, ஒண்ணுமே செய்யலையா? நீங்க செய்யாத கொடுக்காத வாக்குறுதிகளை வச்சுக்கிட்டு மக்களை மடமாற்றம் செய்வதற்காக மறுசீரமைப்பு, அப்புறம் நீட், ஹிந்தி திணிப்பு, ஒவ்வொன்னா புதுசா தேடி எடுத்து. அப்படிதான் ராகுல் காந்தி அங்க ஹிண்டன்பர்க் எடுத்தாரு, ரஃபேல் கத்துனாரு. எல்லாமே பொய் என்று ப்ரூஃப் ஆகி போச்சுங்களேன். சோ அதனால உங்களுடைய இந்த போக்கு என்பது உங்களுடைய திறமையின்மையை, செயல்பாடற்ற தன்மையை, உங்களுடைய வாக்குறுதி தவறியமையை, கொடுத்த வாக்குறுதியை தவறாமல் மக்களை ஏமாற்றுவதை மடைமாற்றம் செய்வதற்காக நீங்கள் இதையெல்லாம் காமிச்சு மக்களை திசை திருப்ப முயற்சிக்கிறீங்க. ஓகே, இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டு காலமாக அதிமுகவுடன் கூட்டணி இல்லாம பாஜக
இப்போ திரு அமித்ஷா அவர்களை சந்திச்சு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அதிமுக கூட்டணி அறிவிச்சது வந்துங்க நிர்பந்தமா நிலைப்பாடா? அதாவதுங்க, ரெண்டு பேத்துக்கும் ஒற்றை கருத்தோட நான் சொல்றேன். அதிமுக ஒற்றை கருத்தோடு நான் சொல்றேன். உங்க மனசாட்சி தொட்டு நீங்க சொல்லுங்க. தீய சக்தி திமுக நீக்கப்பட வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கின்ற முதல் வார்த்தை திமுக ஒழியணுமா. பிரிவினவாத கட்சியாக திமுக மாறிவிட்டது. தேச விரோத கட்சியாக திமுக மாறிவிட்டது. மத்திய அரசுடைய எந்த திட்டங்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை. இவங்க கருணாநிதி, இவங்க அப்பா தேவநாகரி முறையில ஒரு ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க, ருபீஸ்க்கு. இவர் எடுத்து ரூன்னு போட்டாரு. ஏன்? இவங்க அப்பா அதை யார் உருவாக்குனாரோ அவர் கூப்பிட்டு பரிசு கொடுத்து பாராட்டினாரு. சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எப்படி ஒரு குச்சியை தீக்குச்சி எடுத்து எல்லா அகல் விளக்கையும் ஏற்றுவதை போல ஒரே சமயத்தில் தேர்தல் வந்தால் மக்களுக்கு நன்மை என்று சொன்னாரோ கருணாநிதி, அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இதை விட இப்ப 2 நாளுக்கு முன்னாடி துரைமுருகன் பேசினார், பார்த்திருப்பீங்க. மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்தி பேசினார். உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு உறுதிய மரியாதை அளிக்க வேண்டும் சொல்லி அந்த வார்த்தையை கொண்டு வந்ததே கருணாநிதி தான். அந்த வார்த்தையை வச்சுட்டு துரைமுருகனே சொல்றாரு, மாற்றுத்திறனாளுடைய வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையை கேவலப்படுத்தி பேசுறாரு. சைவம் வைணவத்தை கேவலப்படுத்துறது, எந்த வார்த்தைகள்! நீங்க இதோட இதெல்லாம் சொன்னார்ல கருணாநிதி, அவரே எம்ஜிஆர் ஊமையினர். தாங்கள் கொண்ட கொள்கைக்கும் தங்களுடைய செயல்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லாத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சி நீக்கப்பட வேண்டும்ங்க. அந்த கட்சி இருக்கக்கூடாது. அதனுடைய எங்க அப்பா கட்சி பேரன்பாடி சொல்றாங்க இல்லையா, திராவிடருடைய கழகம் என்ன சொன்னாங்க? தயவு செய்து எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம், சென்னை மாகாணத்தையாவது நீங்க இங்கிலாந்தில் இருந்து நீங்கள் ஆட்சி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னவர் பெரியார். அறிக்கையில் விடுதலை நாளேட்டுல கொடுத்திருக்காரு. குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு விண்வெளியில சுத்த ராக்கெட் நம்மளுது. பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுனால சிறுபான்மையர் மற்றும் இஸ்லாமியோட ஓட்டுகள் தவிர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான பேச்சு. வடகிழக்கு மாநிலங்கள்ல அஸ்ஸாம், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம் எல்லா இடத்துலயும் பாஜக ஆட்சி சார், கூட்டணி ஆட்சி சார். 80% முஸ்லிம்ஸ் இருக்கிறான், 60% கிறிஸ்டின்ஸ் இருக்கிறான். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அங்க யாராவது போய் பாருங்க, பிஜேபி ரூல் பண்ணிட்டு இருக்கு சார். கோவால 35% கிறிஸ்டியன் இருக்கான் சார், அங்க பிஜேபி ரூல் பண்ணுது சார். சார் இங்க நீங்க உங்களுடைய பிரிவினைவாதம், அதனாலதான் நீங்க பிஜேபி கொண்டு வரக்கூடாது சொல்லி கோ பேக் மோடி. நீங்க இப்ப கெட் டவுன் ஸ்டாலின் வந்திருக்குது, 1 மில்லியன் போயிருச்சு ட்விட்டர்ல. என்ன பேசுறீங்க நீங்க சார்? இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு சார். இன்னைக்கு கூட்டணி எதுக்குன்னா திமுகவை வீழ்த்துவதற்கு. இது கொள்கைக்கான கூட்டணி அல்ல, தெளிவா சொல்லிட்டாங்க. அதிமுகவுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு. எங்களுடைய கொள்கை தேசம் தெய்வம் வரை எங்களுடைய கொள்கை கான்செப்ட் வெரி கிளியர். இந்து தர்மத்தை காக்கிறது எங்களுடைய கொள்கை. நாங்க தெளிவா சொல்றோம், எங்க கட்சி இந்து தர்மத்தை காக்கின்ற கட்சி, இந்த மண்ணுக்குள்ள மரியாதை கொடுக்கின்ற கட்சி, இந்த மக்களுக்கான கட்சி. நாங்கள் யாரையும் எதிர்க்கவில்லை, யாரையும் வெறுக்கவில்லை. எங்களோடு சேர்ந்து வாழுங்கள் சொல்றோம். பிரிவினைவாதத்தின் மூலமா நாங்க அரசியல் பண்ணல. எங்களோடு சேர்ந்து வதங்கள், உங்கள் மதம் உங்களுக்கு, எங்கள் மதம் எங்களுக்கு, இதோட சரி. நாட்டின் வளர்ச்சி குறித்து பேசுறோம், சந்தோஷம் வாழுங்கள் சொல்றோம். ஒரு குடும்பம் ஆள்வதற்காக பல குடும்பங்களை நாங்கள் கொலை செய்யவில்லை, பிரிக்கவில்லை, பிரிவினைவாதத்தை தூண்டவில்லை. எல்லாரும் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்றோம். ஆனா திமுக ஒரே குடும்பம் சார். 1949 நண்பரே அண்ணாதுரை கட்சி ஆரம்பிக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம். ராபின்சன் பார்க்ல ஆரம்பிக்கிறப்ப அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுங்களா? பெரியார் பொருந்தா திருமணம் செய்து கொண்டார். வேற கொள்கையெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேற கொள்கையெல்லாம் கட்சி ஆரம்பிக்கல. பெரியார் சின்ன பொண்ணு தன் வளர்ப்பு மகளை திருமணம் செய்து கொண்டார். அந்த காரணத்திற்காக எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவர் கேட்பதாக இல்லை, அவர் கருத்தும் நமக்கு ஏற்புடையதாக இல்லை. ஆகவே நாம் கட்சியை தூங்குகிறான்னு சொல்லி 1949 ராபின்சன் பார்க்ல கட்சியை தூங்குறாங்க. அந்த கட்சிக்கு ஒரு வால் போஸ்ட் அடிக்கிறாங்க சார். அதுல 28வது பேர் யாருன்னா, கடைசி பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா கருணாநிதி என்று இருக்கிறது. சரி, 49 அதுல அன்பழகன், அண்ணாதுரை, லைனா மதியழகன் எல்லாத்து பேரும் வரும். நீங்க போய் பாத்தீங்கன்னா நாஜில் சம்பத் எல்லாம் வரும். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த 27 பேர் கொண்ட குடும்பம் இருக்கு இல்லைங்களா,
ஒரு வாரிசு அரசியல்ல வந்துட்டாங்க இருக்காங்களா? ஒரு வாரிசு கையில அந்த கொச்சி இருக்கிறதா? யார்கிட்ட இருக்குங்க? 28 கடைசி பேர் இந்த கருணாநிதி குடும்பம் இந்த திமுக கட்சி கைப்பற்றி கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை குடியாரர்களாக மாற்றி கொண்டிருக்கிறது, மாற்றி இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்ல, நீங்க சொல்றீங்களே சமத்துவம், சமூக நீதி, உங்க கட்சி சமூக நீதி பேசுற நீங்க ஒரு தலித்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவராக கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியுமான்னு கேக்குறேன். செய்ய முடியுமா? கருணாநிதி, ஸ்டாலின், இன்பநிதி, அதுக்கு முன்னாடி உதயநிதி வந்துட்டாரு, அப்புறம் இன்பநிதி. லைனா இதுதான அரசியல். இது என்ன நீங்க ஜனநாயகம் குறித்து பேசுறீங்க, சமூக நீதி குறித்து பேசுறீங்க, சமத்துவம் குறித்து பேசுறீங்க? ஒரு தலித்த கொண்டு வர முடியுமான்னு கேக்குறீங்க. இப்ப வகுப்பு வாரி சட்டத்துல அவங்க கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமியர் கேட்கறதுன்னா, எதிர்கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்கறது என்னன்னா, திருப்பதி தேவஸ்தானத்துல ஒரு இஸ்லாமியரை கொண்டு போட்டிருக்கீங்களா, பூஜை பண்ண வைக்கிறீங்களா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு இஸ்லாமியரை வேலைக்கு சேர்த்துக்குவீங்களா? வக்புங்கிறது ஃபர்ஸ்ட் மதம் அல்ல, அது நிலம். இல்ல வக்புங்கிறது வக்புக்கும் இஸ்லாமுக்கும் சம்மந்தம் இல்ல சார். இல்ல அது அவங்க இன சொத்து, அதுக்குன்னு ஒரு போர்டு இருக்கிற சார். ஒரு முஸ்லிம் தன்னுடைய சொத்துக்களை வக்புக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா, அந்த வக்பு வாரியம் அந்த இடத்தை எடுத்து அதை நிர்வகிச்சு அதை இஸ்லாமிய குழந்தைகளுடைய கல்விக்கு படிப்புக்கு கொடுக்க வேண்டியது அந்த வக்போருடைய பணி. வெளிநாடுகள் இருக்கிற இஸ்லாம் நாடுகள்ல வக்புன்னு ஒண்ணு கிடையாதுங்க. வக்புன்னு இங்கு உருவாக்கப்பட்டது. ஆனா அந்த வக்பு எப்படி இருக்கு தெரியுங்களா? திமுகவுடைய அடிவரடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எவனா திமுக விரும்புகின்ற இஸ்லாமியர் இருக்கிறானோ அவங்க கையில வக்பு கொடுத்துறாங்க. சரி, வக்பு ஒரு கொடுமையான சட்டம் 1983 கொண்டு வந்தாங்க. 93ல நீங்க உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, நான் வக்போருடைய தலைவர், நான் ஒரு கடிதம் அனுப்புறேன், இந்த இடம் வக்புக்கு சொந்தமானதுன்னு ஒரு கடிதம் அனுப்பிச்சாச்சு அப்படின்னா, நேரடியா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அந்த கடிதம் போச்சுன்னா உங்க ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்கு இல்லைங்களா, ஜீரோ. நீங்க விற்க முடியாது சார், பேங்க்ல அடமானம் வைக்க முடியாது சார், உங்க சொத்தே இல்ல சார். சரி, நீங்க இது என் சொத்து தான், எங்கயா வக்பு வந்துச்சு, எங்க அப்பா தாத்தா இவங்கெல்லாம் சொத்தாச்சே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த வக்போர்டு தலைவரை போய் பாத்தீங்கன்னா, சரி ஒரு 10 லட்சம் கொடுங்கண்ணே, ஒரு லெட்டர் கொடுத்துட்றேன், ஒரு என்ஓசி கொடுப்பாரு. என்ஓசி கொடுத்து கொண்டு போய் நீங்க இந்த இடம் 5 சென்ட் இடம் வக்புக்கு இல்லைன்னு சொன்னா உடனே இன்னொன்னு வரும்பொழுது நீக்கிட்டு வக்புக்கு இல்லைன்னு பண்ணிடுவாரு. இப்படித்தான் இந்த வக்பு வாரியம் தமிழ்நாட்டில் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்துச்சுங்க. நீங்க இங்க சூலூர் பக்கத்துல அதே நிமிஷம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பிஜேபியும் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருச்சு, அவங்களுடைய இடத்தை நாங்க எடுக்க போறது இல்ல, அரசாங்கத்தோட இடத்தை ஆக்கிரமிச்சிருந்தா அதை மட்டும்தான் எடுக்கிறோம், அதை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு வகுப்புக்கு துரோகம் பண்றீங்கன்னு சொல்றாங்க. ஆதாரம் இருக்கு சார். ராணிப்பேட்டையில 96 ஏக்கர், அதுல 56 ஏக்கர் விவசாயிகள் எனக்கு போன் பண்ண ஒரு குழு அமைச்சிட்டு, ஐயா எங்களுடைய நிலத்தை திடீர்னு எடுத்துட்டாங்க. எடுத்தது யாரு? வக்பு போர்டு. எடுத்துட்டு சைட் போட்டாங்க. 1956 இருந்து எங்க பேர்ல பட்டா இருக்குது, நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் வன்னிய ஏழை விவசாயிகள் பாவம். உடனே நான் கிளம்பி அங்க போறேன், கல்லு போட்டிருக்காங்க, சைட் போட்டு எல்லா கல்லையும் புடுங்கி வீசணும். எங்க நிர்வாகிகள் எல்லாம் புடுங்கி வீசிட்டாங்க. யார் பூமியில யார் கல் போடுறது? உடனே நான் பெயில் பிளாக் போட்டாங்க எல்லாருக்கும் சிவியர். உடனே அடுத்த நாள் போராட்டம் அறிவிச்சிட்டோம். போராட்டம் அறிவிச்சது மட்டும் இல்லைங்க, ஹெச் ராஜாஜி அவர்களை வர சொன்னோம். மீட்டிங் போட்டுட்டு நேரடியா போய் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சோம். இது கொடுமையிலும் கொடுமை பாருங்க, ஏழை விவசாயிகள் எப்படி நீங்க வக்போர்டுக்கு நீங்க அந்த சொத்தை பட்டா போட்டு மாத்திட்டாங்க. 56 ஏக்கர் வக்போர்டு பேருக்கே மாத்திட்டாங்க. தற்காலிக இன்சார்ஜ் வக்பு வாரியம் சொல்லி பேர் மாத்தியாச்சு. நான் வச்சிருக்கேன் கையில. கலெக்டர் சொன்னோம், திரும்ப நீங்க பட்டாவை மாத்தலன்னா விவசாயிகளோட இங்க மிகப்பெரிய போராட்டத்தை செய்வேன்னு சொன்னதுக்கு அப்புறம்
ஒரே மாசத்துல எல்லா பட்டாவையும் திரும்ப மாத்தி கொடுத்துட்டாங்க. இது என்னது வக்ஃப் போர்டு பண்ற வேலை? மாவட்ட ஆட்சியரும் அங்க இருக்கிற அமைச்சரும் சில இஸ்லாமிய வக்ஃப் போர்டு வாரியம் சேர்ந்து கொண்டு ஏழை விவசாயிகள் நிலத்தை அபகரிப்ப நினைப்பது, அதன் மூலம் காசை பார்ப்பது, பணத்தை பெறுவது. இதுக்கு நீ என்ன சொல்றீங்க? இது அது மட்டும் இல்லைங்க. இந்த வக்ஃப் வாரியத்துல ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல வக்ஃப் வாரிய சொத்துக்களுடைய வருமானம் 200 கோடிங்க. ஒரு மாநிலத்துல. இந்தியா ஃபுல்லா வகுப்பு சொத்து இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு வருமானம் தெரியுங்களா? கணக்கு காமிக்கிறது வெறும் 110 கோடியோ 120 கோடியோங்க. 10 லட்சத்துக்கு மேற்பட்ட சொத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் யாரு சாப்பிடுறா? யாருக்கு பயன்படுது? யாருடைய வாக்கு வங்கிக்கு பயன்படுது? யார் அரசியலுக்கு ஆதாரமா இருக்குது? இந்த நாட்டை பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கு வக்ஃப் போர்டு வாரிய சொத்துக்கள் திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு அடிப்படை ஆதாரமாக விளங்குகிறது. புரிஞ்சுதுங்களா? அது ஒரு பாட்டா இருந்தாலும் கூட அப்பாவி மக்களுடைய சொத்துக்கள் வக்ஃப் வாரியம் என்ற பெயரிலே அபகரிக்கப்படுகிறது. இந்த 2 காரணம் தான் சார் மெயினா. இதுல நீங்க இந்துவை ஏன் போடுறோம்? ஏன் இந்துவை போடுறோம்? ஒரு வக்ஃப் வாரியத்திலிருந்து ஒரு கடிதம் கொடுத்தா யாரு நிலத்துல தராங்க தெரியுங்களா? அதிகபட்சமா இந்துக்கள் இடத்துல மேல கொடுக்கப்படுது. இப்போ நீங்க சூலூர் பகுதியில போய் பாருங்க, 96 ஏக்கர், அதுல 500 குடும்பங்கள் இஸ்லாமிய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. வீடு கட்டிட்டாங்க, லோன் வாங்க முடியல. ஒரே லெட்டர் வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது, அவ்வளவுதான். கலெக்டர் பார்த்து நான் பேசினேன், என்கொயரி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் அட்ராசிட்டிங்க. ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு மேலான சட்டம் இந்த வக்ஃப் போர்டு சட்டம். உங்க சொத்தை நான் எடுத்தேன்னா நான் கோர்ட்டுக்கு போக முடியாது சார். நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது. கோர்ட்டுக்கு போக முடியாது சார். நீங்க கோர்ட்ல போனா கிடையாது. வக்ஃப் ட்ரிபியூனல் என்ன சொல்லுதோ அதான் சட்டம். எப்படி ஏத்துக்க முடியும் சார்? இஸ்லாமியர்கள் எல்லாரும் வக்ஃப் போர்டை ஏத்துட்டாங்க சார். பல சமுதாயங்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்க, பல இஸ்லாமிய அமைப்புகள் ஆதரவு கொடுத்தாச்சுங்க. காங்கிரஸ், திமுக போன்ற அதை வச்சு பொழப்பு நடத்துற சில பேர் சேர்ந்துட்டு பண்ற வேலை. அதோடைய வழக்கு நீதிமன்றம் சார், வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. 2 தரப்பும் கேட்பாங்க, உரிய மேல சொல்லுவாங்க சார். சார், தப்பா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் உயர்நீதிமன்றத்தின் மேல எல்லாரும் நம்பிக்கை வைக்கணும். தீர்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை சுட்டி காட்டுவதற்கும் அதை குறித்து பேசுவதற்கும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. சொல்ல முடியும், பேச முடியும். எனக்கு தெரிய நீதிமன்றத்திலையும் படிப்படியா இருக்குது. சிங்கிள் பெஞ்சு, டபுள் பெஞ்சு, 4 பெஞ்சஸ் இருக்குதுங்க. போகும், உண்மை நிலைநாட்டுவாங்க. எனக்கு தெரியும் இது வரைக்கும் வரலாற்றுல எமர்ஜென்சி காலத்துல மட்டும்தான் நீதிமன்றத்தை கைப்பாவையாக பயன்படுத்தியது யாருன்னா அம்மா இந்திரா காந்தி, எமர்ஜென்சி நாயகி. அதுக்கப்புறம் யாரும் பயன்படுத்தல. இது ரொம்ப அருமையான ஜனநாயக கட்டமைப்பு. அதனாலதான் மோடிஜி அரசியலமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கினார். நாடாளுமன்ற படிக்கட்டை வணங்கிட்டு உள்ள வந்தார். இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிக்கிறாருல்ல நரேந்திர மோடி. ஜெயலலிதா, நம்ம இந்திரா காந்தி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் அல்ல, எமர்ஜென்சில நம்ம மாத்தினத, அரசியலமைப்பு சட்டத்தை செரிச்சத மாத்தி மொரார்ஜி தேசாய் ஆட்சி காலத்துல மாற்றி அதை இன்னைக்கு மோடி தூக்கி பிடிக்கிறார். அதைத்தான் ராகுல் காந்தி தூக்கி பிடிக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மதிப்பை எல்லாருக்கும் இந்த கையில அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்க வச்ச பெருமை நரேந்திர மோடி அவர்களுக்கு. ஓகே, இப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டீங்க. இப்போ அந்த முன்னாள் பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா திரு ஓபிஎஸ், ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ, திரு டிடிவி தினகரன் அவர்களோ, அவங்கெல்லாம் உங்க கூட கூட்டணி இருந்தாங்க. இப்போ அதிமுக அவங்களுக்கும் ஆகாதுங்கிறது ஒரு போக்கு இருக்குங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்க அதிமுக கூட்டணி அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? பாரதிய ஜனதா எந்த ஒரு கூட கைகோர்த்து வரவங்களை யாரையும் கழட்டி விடாதுங்கிறது ஒரு உண்மை. ஆனா இப்ப இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ண போகுதுங்க? அரசியல் அமித்ஷா தெளிவா சொல்லிட்டாருங்க. எடப்பாடி அவர்கள் தலைமையிலன்னு சொல்லிட்டாரு, என்டிஏ கூட்டணின்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி அவர்கள் மிக அனுபவமான ஒரு அரசியல்வாதி. ஒரு ஓட்டும் தேவை அப்படிங்கறது புரிந்து கொண்டவர் அவர். இன்னைக்கு கடந்த தேர்தலில் பெற்ற தோல்விகள் நிறைய பாடங்களையும் படப்பினைகளையும் அவர் கொடுத்திருக்கோம். எல்லாரையும் இணைத்து அணைத்து செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். தேர்தலுக்கு ஏறக்குறைய 1 வருட காலம் இருக்கிறது. நல்லதே நடக்கும். நீங்க அப்ப அவங்களை காத்திருக்க. நாங்க எப்பொழுதும் சார், நாங்க இப்ப மட்டும் இல்ல, எப்பொழுதும் கதவு ஜன்னலை எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு வாங்க கூட்டணிக்கு, இல்ல அதனால தேசத்தின் நன்மைக்காக காத்துட்டு இருந்தவங்க. நாங்க யாரையும் வேண்டாம்னு சொன்னது இல்ல. பிஜேபி ஒரு உதாரணம் சொல்லுங்க, யாரும் வேண்டாம்னு சொன்னாங்க? யாரையும் சொல்ல மாட்டோம். பிஜேபி சொல்ல திமுகவுடைய கூட்டணி இருந்துக்கிறோம், நாங்க சொல்ல மாட்டோம் சார். நாங்க எங்களுடைய அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்காரு,
எடப்பாடி அவர்களுக்கு இது இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக யாரையும் என்னுடைய மனதுக்கு பட்ட வரையில திமுகவை வீழ்த்துவது என்கின்ற நோக்கத்தில ஒரே நோக்கத்தில் இருக்கிறதுனால எல்லோரையும் ஒருங்கிணைக்கின்ற முயற்சியை கட்டாயமா எடப்பாடி அவர்கள் செய்வார்கள். அதை நோக்கி நகர்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஓகே, இப்ப அடுத்த ஒரு கேள்விங்க. இப்ப நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஓராண்டு காலம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு செயற்குழு கூட்டம் நடத்தினாரு. அதுல 2026 தேர்தல் ரொம்ப ஒரு வித்தியாசமான தேர்தலா இருக்கும். போட்டியே தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நிமிஷம் நீங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமானு சொல்லிட்டு ரெண்டையுமே கேட்டிருக்காரு. பாஜகவையும் ஒரு சாடல் ஏற்படுத்திருக்காரு. இப்ப அவங்க கூட்டணிக்கு வந்தா ஏத்துக்குவீங்களா, இல்ல அவருடைய சொன்ன நிலைப்பாடு திமுக கூட்டணியோட இருக்கலாம், அப்ப அதிமுக பாரதிய ஜனதா கூட கூட்டணி தான் வந்துருவாருங்கிறது ஒரு எய்ம்ல இருக்கிற மாதிரி சொல்றாங்க. மத்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஒய்பிரிவு பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு இல்ல, அவருடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதுக்காக போடப்பட்டதுங்கன்னு ஒரு பேச்சு தகவல் பரவாயில்ல இருந்துச்சு. இது உங்க நிலைப்பாட்டில் எப்படி? வாக்கு வங்கி அரசியல் செய்யாமல் தேச நலனுக்காக மட்டுமே அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி. உலகிலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 1985 2 சீட்ல ஆரம்பிச்ச எம்பி 2 சீட்டு தான் வெற்றி பெற்றிருந்தோம். இன்னைக்கு 80% இந்தியாவை நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறோம். எவ்வளவு? 80% ஆஃப் தி இந்தியா we are ruling. சரிங்களா? கொள்கையும் கோட்பாடும் தெளிவா இருந்தா மட்டும்தான் மக்கள் விரும்புவார். மக்கள் அவ்வளவு முட்டாள் கிடையாது. இதை விட முகலாயர்களால் அதிகம் பாதிக்கப்பட்ட மக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா வட இந்திய மக்கள் தான். அந்த வலியும் வேதனையும் அவங்களுக்கு தெரியும். அந்நிய படையெடுப்பு எப்படி இருந்ததுங்களா நேர்ல அவங்களுடைய தலைமுறையா பார்த்தவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சார், பாஜக என்னைக்குமே கண்டிஷன் வைக்காதுங்க. நல்ல ஆட்சி யார் கொடுத்தாலும் அவங்களோட சேர்ந்து இணைந்து அதை செய்யக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தன் கொள்கையில் எப்போ உறுதியா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் ஹார்ட் கோர் இந்துத்துவா யாரு? சிவசேனா. பால் தேக்கராவோட மகன் உத்தரகாண்ட் தோத்து போயிட்டாரா? ஏன் தோத்து போனாருங்க? கொள்கை என்ன? இந்துத்துவா. இன்னைக்கு பால் தேக்கரா அளவுக்கு இந்துத்துவா அவரால் கிடையாது. அவருடைய மகன் தோல்வி அடைஞ்சிருக்காருன்னா கொண்ட கொள்கையை விட்டுட்டு காங்கிரஸோட போய் சேர்ந்ததுனாலதான் தோல்வி அடைஞ்சார் இல்லைங்களா? நான் பாஜக அப்படிப்பட்ட தோல்வி சந்திக்கலைங்க. டே பை டே இன்க்ரீசிங். என்ன காரணம்? கொண்ட கொள்கைகள் தெளிவு கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. சரிங்களா? ஒரு பாயிண்ட் சொல்றேன். 2வது பாயிண்ட், விஜய் பாசிசமா பாயாசமா? பிஜேபி பாசிசம், திமுக மட்டும் என்ன செய்யுது? பாயாசமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இண்டி கூட்டணி உருவாச்சு தெரியுமா உங்களுக்கு? எப்படிப்பட்ட கட்சியில் தெரியுமா? இண்டி கூட்டணியில எந்த கட்சி எதிரும் புதிரமா இருந்தது? ஆம் ஆத்மியும் காங்கிரசும் எதிரும் புதிரும், திரிணாமுல் காங்கிரசும் எதிரும் புதிரும், திரிணாமுல் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எதிரும் புதிரும். உண்மையா இல்லையா? இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கல்ல. எதுக்கு ஒண்ணு சேர்ந்தாங்க? மோடி என்ற ஒற்றை மனிதனை வீழ்த்த வேண்டும் என கட்சி வளர்ச்சி நல்லா தஞ்சம் போயிட்டு இருக்குது. மோடிஜி சொன்னார் தெரியுங்களா, பாஜகவை தோல்வியடைய செய்வது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, நீங்கள் தோல்வியடைய செய்யலாம், ஆனால் நீங்கள் பாஜகவை விட சிறப்பாக செயல்பட வேண்டும். சரிங்களா? 28 வருஷம் நாங்க டெல்லியில ஆட்சியை பிடிக்க முடியல, இப்ப ஆட்சியை பிடிச்சிருக்கோம். 28 வருஷம் கழிச்சு டெல்லி ஆட்சி பிடிச்சிருக்கோம். என்ன காரணம் தெரியுமா சார்? எந்த இந்திய கூட்டணியில காங்கிரசும் ஆம் ஆத்மியும் ஒன்றாக இருந்ததோ அவர்கள் தங்கள் சுய லாபத்திற்காக பிரிந்து நின்றார்கள். பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு. பார்க்கும்போது பாசிசம் பாயாசம் ரெண்டு ஒண்ணு. அவர் சொல்றது சொல்லட்டும், முடிச்சிடுறேன். இப்போ பாசிசமா பாயாசமான்னு விஜயை கேட்டீங்கன்னா அவர் பாயாசத்தை ஏத்துக்குவார். ஏன் தெரியுங்களா? திமுகவோட கொள்கையில அப்படியே அப்பட்டமா வச்சுக்கிற கொள்கையோட யாருன்னா விஜய் தான். பாசிசம் பாயாசம் ரெண்டுக்குமே அவர் சொன்னது இது வாட் ப்ரோ மை ராங் ப்ரோன்னு சொல்லி கையை காமிச்சது. ரெண்டு பாசிசம் பாயாசம் ரெண்டுக்குமே. சார் பாயாசத்தை குடிக்கலாமல்ல சார் அவரு? அதனால சொல்றேன், ஒருவேளை ஒரு வாய்ப்பு வந்தால், பிஜேபி ஜெயித்து விடுமோ என்று ஒரு இடம் வந்தால் அவர் திமுகவோடு கூட்டணி சேரவும் தயங்க மாட்டார். அதனாலதான் பாயாசத்தை விரும்பி சாப்பிடுவார். ஏனென்றால் அவர்கள் கொள்கை என்பது இந்த நாட்டுக்கானது அல்ல, சுயநலத்துக்கானது, இந்த தேசத்துக்கானது அல்ல,
தங்களுடைய குடும்பத்திற்கானது. அவர்கள் கொள்கை என்பது பிரிவினவாத கொள்கை, மத ரீதியாக ஒரு மதங்களை தூக்கி பிடிக்கின்ற கொள்கை. அதனால அவங்க ஒன்றா இணைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமா ஒழிய எங்களோட அவங்களுக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி பெறுதான். ஓகே, உங்களுடைய பிஸியான நேரத்துல இவ்வளவு தூரம் வந்திருந்த மைத்தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நாட்கள் உங்க நல்ல நோக்க நேரம் வேற வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, நன்றி, ரொம்ப சிறப்பு. நல்லா கேள்விகளை கேட்டீங்க. உங்களும் உங்களுடைய நிர்வாகம் உங்களுடைய இது நல்லா வரணும். நிறைய முயற்சி எடுங்க, நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்க. இன்னைக்கு கடும் போட்டி இருந்தாலும் கூட இந்த இதுல ஃபீல்ட்ல நல்லா நீங்க செய்ய முடியும், நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள்.